قال النبي صلى الله عليه وسلم: اللهم إنا نسألك حبك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துப்மார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சலங்கள் கயாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, வல்ல ரஹ்மான் நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நெல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து வாழ்நாள் முழுவதும் நம்முடைய தேவைகளை நாமே பார்த்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் தந்து, உடல் ஆரோக்கியத்தையும் தந்து, அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை, உயர்வான ஒரு கண்ணியமான அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானும் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவது விட்டும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், கடன் வாங்கும் சூழ்நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய துன்பங்கள், சோதனையிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தார் புரிவானாக. இறை நெருக்கத்தை பெற்ற நெல்லடியார்களுடன் சேர்ந்து வாழும், தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தையும் சந்தித்துக் கொள்ளும் பெரும் பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. கண்ணியமானவர்களே, சென்ற மாதம் இப்படி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவு நாளை கொண்ட ஒரு மாதமோ, அது மாதிரி இந்த மாதமும் இந்த நாளும் வலிகள் கோமான் வலிமார்களுடைய அரசராக திகழக்கூடிய ஹதரத் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய நினைவு தினம், அதுபோன்ற நினைவு நாள் அது இன்னைக்கு. வல்ல ரஹ்மான் அந்த நல்லடியார்களுடைய தொடர்புகளையும் அவர்களுடைய மேலான அன்பையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. ஏனென்றால் அப்படிப்பட்ட இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்கள் மட்டும் நமது நாட்டில் இல்லை என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஏது இஸ்லாம். நம்முடைய 10 தலைமுறை 15 தலைமுறைக்கு முன்னால ஏதாவது ஒரு ராமசாமியோ குப்புசாமியோ ஏதோ ஒரு சாமியாக நாம் இருந்திருப்போம். ஏதோ ஒரு பேரில் நம்ம அடையாளம் காணப்பட்டிருப்போம். இன்னைக்கு முஹம்மது இப்ராஹிம் என்ற பெயரில், அப்துல் காதிர் என்ற பெயரில், இன்னைக்கு விதவிதமான பெயர்கள், முஸ்லிம் பெயர்களை வைத்துக் கொண்டு நாமெல்லாம் முஹைதீன் என்ற அந்த பள்ளிவாசலில் கீழே அமர்ந்து கொண்டு
அவனுடைய கட்டளை மிக முக்கியமான ஒரு கட்டளையாக இந்த ஜும்மாவுடைய கட்டளை கடமையை செய்வதற்காக நாம் எல்லாம் அமர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் 10-15 தலைமுறைக்கு முன்னால் இந்த ஊரை சீர்திருத்துவதற்காக வேண்டி, இந்த ஊரை மட்டுமல்ல இந்த உலகத்தையே சீர்திருத்துவதற்கு வேண்டி சஹாபாக்களுக்கு அடுத்தபடியாக தாபிஈன்கள் தபா தாபிஈன்களுக்கு அடுத்தபடியாக இறை நெருக்கத்தை பெற்ற இறை நல்லடியார்கள், இறை நேசர்கள், வலிமார்கள், அவுலியாவுல்லாஹி என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய இறை நேசர்கள் இந்த பூமியில் பரவி வந்ததன் காரணமாக அவர்கள் ஒவ்வொரு மூல முடுக்குகளிலும் இருந்து அல்லாஹுடைய அந்த பிரச்சாரத்தை செய்ததின் அந்த அதனுடைய வெளிப்படையாகத்தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நமக்கெல்லாம் இந்த இஸ்லாம் எப்படி வந்து சேர்ந்திருக்க முடியும்? அவர்களை நினைவு கூறுவது என்பது மிக ஒரு தார்மீக கடமை. அது எப்படி இஸ்லாத்தை கொண்டு வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவது எப்படி ஒரு ஈமானிய கடமையோ, அவர்கள் மீது அன்பு வைப்பது என்பது ஈமானிய கடமையோ, அவர்களை மறந்துவிட்டு செல்ல முடியாது என்பது என்று எப்படி ஒரு கட்டளை நமக்கு வந்திருக்கிறதோ, அது மாதிரி வழிமார்கள் நம்மளை சீர்திருத்திய, நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களை சீர்திருத்திய அந்த நல்லடியார்களை, இறை நேசர்களை, இறை நெருக்கம் பெற்றவர்களை நினைவு கூறுவதும் தார்மீக கடமை. அது தார்மீக கட்டளை. அது அல்லாஹ் நெடுமங்களும் அதை பற்றி பேசுவான். சில இடங்களில் அல்லாஹ் இப்படியே சொல்லுவான், நீங்கள் வழிமார்களை பற்றி தவறான பேச்சுக்களை கூட நீங்கள் பேச வேண்டாம் என்று சொல்லி தருவான். சில இடங்களில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான், அவர்களை பற்றி தவறான எண்ணம் கூட உங்கள் உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி தருவான். அல்லாஹுடைய இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களை தவறான முறையில் பேசுவதும் தவறான முறையில் எண்ணுவதும் கூட அது சரியானதல்ல, உகந்ததல்ல. அப்படி நீங்கள் பேசுவீர்களே ஆனால், அப்படி நீங்கள் ஏதாவது தர்க்கம் செய்து கொண்டு இருப்பீர்களே ஆனால், ஒரு கட்டத்தில் நீங்கள் ஈமானை விட்டு அல்ல, அதாவது நீங்கள் அல்லாஹ்வுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். அதை இன்னும் கொஞ்சம் ஒரு படிக்கு மேலே போய்விட்டால் ஈமானை கூட நீங்க இழந்துவிடக்கூடிய சூழல் ஏற்பட்டு போய்விடும் என்பதை பல நிகழ்வுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. எத்தனையோ நிகழ்வுகள். அவர்களை பற்றி பேசியவர்கள் எல்லாம் தவறாக பேசியவர்கள், இன்னைக்கு அட்ரஸ் இல்லாமல் போனவர்கள் எத்தனை பெரும் பெரும் மதிப்புகளில் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய உச்சியில் இருந்தவர்கள், மிகச்சிறந்த தலைமை பேச்சாளர்களாக இருந்தவர்கள், அவர்களுடைய இடத்தில் இருந்து கொண்டே அவர்களை பற்றி தவறாக பேசியதன் காரணமாக அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு சோதனைகளை கொடுத்து, கேவலங்களை கொடுத்து அல்லாஹ் அவர்களை வாழ்க்கையில் சமுதாயத்தின் பின்னுக்கு தள்ளிவிட்டான் என்பது எத்தனை நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் வழிமார்களை பற்றி தவறாக நல்ல முறையில் பேசுவதற்கு நம்முடைய மனம் விரும்பவில்லை என்று சொன்னாலும், அவர்களை பற்றி தவறான முறையில் பேசாமல் இருப்பதுதான் நம் வாழ்க்கையுடைய நல்லது என்பதை பல கட்டங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் நமக்கு பாடமாக எடுத்து தந்திருக்கிறார்கள். குர்ஆனில் எத்தனை இடங்களில் வழிமார்களை பற்றி ரொம்ப உயர்வாக அல்லாஹ் பேசிக் கொண்டு வருகிறார். எத்தனையோ இடங்களில் இன்னைக்கு வழிமார்கள், நபிமார்களை 25 நபிமார்களை குர்ஆன் பேசுகிறது. இந்த சமுதாயம் எடுத்து நடப்பதற்கு, இந்த சமுதாயம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து நடப்பதற்காக 25 நபிமார்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அதே போன்று எத்தனையோ வழிமார்களை, இறை நேசர்களை குர்ஆன் பதிவு செய்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய இறை நெருக்கத்தை பெற்றவர்கள், இறை நேசத்தை பெற்றவர்கள், அவர்கள் மூலமாக இந்த சமூகம் எவ்வளவு பெரிய நன்மைகளை அடைந்திருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் நபிமார்களை தாண்டி சில வழிமார்களை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான் என்று சொன்னால், இறை நெருக்கம் பெற்றவர்கள், இறை நேசர்கள், அவர்கள் எந்த காலத்திலும் இருப்பார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள், ஒரு காலத்தில் மூடப்பட்டுவிடும். நபிமார்களுடைய கதவுகள் என்பது ஒரு காலம் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், வஹாத்தமுன் நபியீன், நீங்கள் தான் நபிமார்களுடைய முத்திரை, கடைசி
என்று எப்பொழுது சொன்னானோ அன்றோடு நபிமார்களுடைய வருகை என்பது மூடப்பட்டு விட்டது, அந்த கதவுகள் மூடப்பட்டு விட்டது. ஆனால் வழிமார்கள், இறை நேசர்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாவுல்லாஹி, அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் என்ற அந்த கதவு கியாமத் நாள் வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கும், அது மூடப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறார்கள், அது மூடப்படாது. எந்த காலத்திலும் இறைவனுக்கு ஒரு நேசர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இறைவனுடைய நல்லடியார்கள், இறை நேசத்தை பெற்றவர்கள், அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உலகத்தில் எல்லாரும் நாமெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவோம். நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய இறைநெருக்கத்தை பெற வேண்டும், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். யாராச்சும் போய் கேளுங்களேன், ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கிட்ட போய் கேளுங்களேன், போய் பார்த்தா சொல்லுவார், எனக்காக துஆ செய்யுங்க, இந்த நோய் சுத்தமாகணும், எனக்கு இந்த நோயிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும். அப்படி மீண்டு வந்தால் நான் பள்ளிவாசலில் அதிகமாக தொழ வருவேன், நிறைய அமல் செய்வேன், நிறைய இபாதத் செய்வேன், நிறைய திக்ர்கள் செய்வேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மனிதர்களை நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள். ஆனால் இறை நேசர்களை அல்லாஹ் ஆசைப்படுகிறான், இந்த உலகத்தில் இவர்கள் வாழ வேண்டும், இவர்கள் மூலமாக சமூகத்திற்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கிறது, மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது, இவர்களை பார்த்து மற்றவர்களும் இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற பாட படிப்பினையில் இருக்கிறது என்று அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அல்லாஹ் ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் தான் அவுலியாவுல்லாஹி, அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள். அவர்கள் இன்று வரை இருந்து கொண்டு இருக்கிறார்கள், என்றும் இருப்பார்கள். அவர்கள் இன்றைக்கும் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள், என்றைக்கும் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். நாம் கண்ணியப்படுத்துகிறோமோ இல்லையோ, ஆனால் அல்லாஹ் அவர்கள் யாரை கொண்டாவது கண்ணியப்படுத்துவான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் எங்க ஊர்ல இந்த கந்தூரிகளா நடக்க போகும்போதெல்லாம் ரொம்ப விமர்சனையா பேசுவாங்க, நோட்டீஸ் எல்லாம் ஒட்டுவாங்க, அப்படி இப்படி இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு இங்க நேரம் இல்லை. இருந்தாலும் அதையெல்லாம் சொல்லும் போது நான் சொல்லுவேன், அடே அப்பா, நீ கண்ணியப்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ் யாரை கொண்டும் அவர்களை கண்ணியப்படுத்துவான். ஏனென்றால் அவர்களை கொண்டு தான் இந்த உலகத்திற்கு, இந்த ஊருக்கு இஸ்லாம் வந்தது. நாமெல்லாம் இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களை கொண்டுதான் இஸ்லாம் வந்தது, அவர்களை கொண்டுதான் இஸ்லாமிய நெறிமுறைகள் வந்தது, இஸ்லாமிய அந்த கட்டமைப்புகள், இஸ்லாமிய நடைமுறைகள் அவர்கள் மூலமாகத்தான் வந்தது. நாமெல்லாம் ஒரு 10-15 தலைமுறைகளுக்கு முன்னால் யாரோ ஒரு மனிதனாக இருந்தோம், இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அவர்கள் தான் கூப்பிட்டு சொன்னார்கள், இஸ்லாம், அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார், ஹதீஸ் என்றால் யார், குர்ஆன் என்றால் என்ன என்று எல்லாம் படித்து இஸ்லாமியர்களாக நன்மக்களாக மாற்றியவர்கள் அவர்கள்தான். அவர்களை நினைவு கூறுவது தார்மீக கடமை, அதை அவர்களை கண்ணியப்படுத்துவது நம்முடைய கடமை என்பதை நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு அந்த வழிமார்களுடைய இடத்தில் தவறுகள் நடக்கிறது, இதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு இல்லைங்க. என்றைக்கு இதை சொல்லிட்டு தான் இருக்கிறோம், இதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக முடியாது. அதற்கு யார் நடத்துகிறார்களோ, யாருக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அதற்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லிக்கிறாங்க. சொல்ல வேண்டிய கூடாது என்று சொல்லக்கூடிய கடமை நம்முடைய கடமை இருக்கிறது. வெடி வெடிக்கிறது கூடாதுதான், கச்சேரி நடத்துறது கூடாதுதான், கண்டிப்பாக ஹராம் தான். அதற்காண்டி செலவு செய்கிறது கண்டிப்பாக ஹராம் தான். இது கேள்விகளுக்கு இருக்குதா இல்லையா, இருக்குது தான், யார் இல்லைன்னு சொன்னான். அதற்காண்டி வழிமார்கள் இதனால்தான் இது நடக்கிறது, இதனால் இது தேவையில்லை என்று சொல்வது அது தப்பல்லவா? அவர்களை கண்ணியப்படுத்துவதனால்தான் இப்படி நடக்கிறது. ஆனா இப்படி எல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை, இல்லை, எந்த மார்க்கத்திலும் சொல்லவில்லை, இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக அது கூடாது என்று சொல்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இப்ப எடுத்துக்கிற உதாரணமா திருமணம் நடக்கிறோம், நீங்க இதை சொல்லி மனசுல கையை ஊட்டி சொல்லுங்க, எந்த திருமணத்தில் இரவுல சாராயம் இல்லாமல் இந்த திருமணம் நடக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருக்குதா? பெரும்பாலான திருமணங்களில் இரவு நேரத்தில் நண்பர்களுக்கு மத்தியில பாட்சி நடக்கிறது. நடக்காமல் இருக்கிறதா? இல்லை என்று யாராவது சொல்லிவிட முடியுமா? கையை வைத்து சொல்லிவிட முடியுமா? சரி, நான் கொடுக்க மாட்டேன் என்று எவனாவது சொல்லிவிட முடியுமா? கொடுக்காமல் யாருதான் இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். இதே பள்ளிவாசலில் நான் திருமணம் நடத்தி வைக்கும் பொழுது நான்
ஒளிமுறையான பேசுறேன், உண்மையத்தான் பேசுறேன், பப்ளிக்கா தான் பேசுறேன், யாருக்கும் பயந்துக்கிட்டுலாம் பேசல. சில பேர்களுக்கு நான் திருமணம் வைத்திருக்கும் போது அந்த மாப்பிள்ளைமார்களுடைய நண்பர்களுடைய பக்கத்தில் வாயிலிருந்து சாராயத்துடைய வாடைகள் வந்திருக்கிறது. நான் முகம் சுருக்கி இருக்கிறேன், வெளிப்படை அந்த இடத்தில் பேச முடியாது, அதனால் நான் பேசாமல் இருந்திருக்கிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். சுண்ணத்தான ஒரு காரியம் மது அருந்துகிறார் என்பதற்காக இதற்காக மகனுக்கு தேவையில்லை என்று ஒதுக்கீடு இல்லாமல் ஆக்கிவிட முடியுமா? யாராவது அங்கிருந்து முன்னுக்கு வர முடியுமா? வருவார்களா? நிக்காக என்பது சுண்ணத்து தான். ஆனால் அதற்கு நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், அநியாயங்கள், அட்டொழியங்கள் எவ்வளவுதான் நடக்கிறது. அதற்காக நீ நிக்காகவை கூடாது, நிக்காக தேவையில்லை என்று ஒதுக்கிவிட முடியுமா? உலகத்தில் எந்த இடத்தில் தான் நடக்காமல் இருக்கிறது. சில பேர் கந்தூரி கடைக்கு போய் ஜாமா வாங்குறது ஹராம் தானே. அட எப்பா, இதெல்லாம் எங்கிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள்? நான் கேட்கிறேன், தீபாவளியுடைய அந்த ஆஃபர் போட்டு இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாமிய கடைகளில் தீபாவளி காலத்தில், தீபாவளிய பண்டிகைகள், பொங்கலுடைய பண்டிகையில் நீங்கள் ஆஃபர் போடுறாங்க. ஏன் இஸ்லாமிய கூட்டம் போய் வாங்குறது இல்லையா? அல்லது வாங்க கூடாதா? இஸ்லாமிய தீர்ப்பை நீங்கள் சொல்ல முடியுமா? ஏன் இதற்கு மட்டும் இதை நீங்கள் தீர்ப்பு தவறு என்று சொல்கிறீர்கள்? நீங்க என்ன ஓசிலே உங்களுக்கு தர்றாங்க, கடை போட்டிருக்கிறான், அவனுக்கு அது ஒரு வியாபாரம். நீங்கள் காசு கொடுத்து வாங்க போகிறீர்கள், அவன் தரப்போகிறான். இது ஹலால் தானே, ஆனால் ஹராம். அங்கே போவது ஹராம். எதப்பா நீ வந்து தடுக்க முடியும்? அப்படி பார்த்தால் உலகத்தில் எத்தனை கடைகளில் யாரோ விபச்சாரம் செய்யக்கூடிய வியாபாரம் செய்து கொண்டிருப்பான். ஒரு விபச்சாரம் செய்யறான், அவனுக்கு நமக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை விற்கிறான், அவன் வியாபாரம் செய்யக்கூடாது என்று எதுவும் சட்டம் இருக்கிறதா? அவன் தவறு செய்தால் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் முடியாது. ஏன் இதை ஹராம் என்று முத்திரை குத்துகிறீர்கள்? தவறான பாதைகள் நீங்கள் மக்களை வழிநடத்த பார்க்கிறீர்கள். அனாச்சாரங்கள் நடப்பதற்கு யாரும் உடந்தை கிடையாது. அப்படி நடக்க வேண்டும், அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் முன்வரிசையில் நாம் வந்து நிற்போம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் வழிமாறுகளை கண்ணியப்படுத்துவதை நீங்கள் கொச்சையாக பேசுவதும், வழிமாறுகளை கண்ணியப்படுத்துவதை கேவலமாக பேசுவதும், அது கூடாது என்று சொல்வதும், இதனால் தான் அனாச்சாரங்கள் நடக்கிறது என்று சொல்வதும் அது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம். இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அதுவே ஒரு காரணமாக மாறுகிறது அல்லவா? எத்தனை சம்பவங்கள் சொல்ல முடியும். அருமையானவர்களே, வழிமார்கள் என்பது ஒரு சாதாரணமானதல்ல. வழிமார்கள் அல்லாஹ்வை அவர்களை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய ரசூலையும் கண்ணியப்படுத்துவதற்கு சமம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ் சொல்வதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள், மன் ஆதாலி வலியன், அதாவது யார் என்னுடைய வழிமார்களை நோய்நிலைப்படுத்துகிறார்களோ என்னோடு அவர்கள் போர் செய்வதற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். அவை இறை நேசர்களை யார் கண்ணியம் குறைச்சலாக நடந்து கொள்வார்களோ, அவர்கள் மீது கண்ணியமற்ற நிலையில் நடந்து கொள்வார்களோ, அவர்களை கேவலமாக பேசுவார்களோ, என்னோடு அவர்கள் போர் செய்வதற்கு சமம், என்னோடு அவர்கள் போர் செய்ய தயாராகிவிட்டார்கள், அவர்களோடு நான் போர் செய்வதற்கு தயாராகிவிட்டேன். முடியுமாங்க? அல்லாஹ்வோடு போர் செய்ய முடியுமா? அல்லாஹ்வோடு போர் செய்ய முடியுமா? எத்தனை சம்பவங்கள் தெரியுமா? எங்க ஒரு இடத்துல, அது வந்து குறை சொல்லல, நடந்தது சொல்றேன். ஊர் மக்கள் பேசியதை நான் சொல்கிறேன். தர்காவுடைய இடத்துல ஒருத்தன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு தர்கா பிடிக்காது. எப்போ பார்த்தோம் அவனு குறை சொல்லுவான். ஆனா அவனுக்கு வியாபாரம் என்னதாங்க? தர்காவில் கூட்டம் சேர்ந்தால்தான் அவனுக்கு வியாபாரமே, இல்லைன்னா வியாபாரம் கிடையாது. என்ன வியாபாரம் இருக்கு? வியாபாரம் கிடையாது. எங்க ஊர் தர்காவை வச்சுட்டால் கடற்கரை வியாபாரம், கடற்கரை அந்த சொத்து முதற்கொண்டு அந்த தர்காவை சேர்ந்ததுதான். தர்காவுக்கு நீங்க ஒவ்வொரு கடற்கரைக்கும் நீங்கள் வந்து வரி கட்டி ஆகணும். அந்த கடையுடைய வாடகையை அவன் தர்காவுக்கு தான் கொடுக்கணும். அதை வச்சுதான் வியாபாரமே. ஆனாலும் குறை சொல்ல எல்லாரும் சொல்லுவாங்க, குறை சொல்லாத அப்படின்னு. ஆனா அவனுடைய மரணம் தீய மரணமாக மாறியது. ஏன்?
அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அல்லாஹ்வுடைய வழிபாடுகளுக்கும் ஏதாவது தீங்கு செஞ்சு அவங்க ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, குற்றம் பேசாம அல்லாஹ் நேரடியாக தொடர்ந்து களத்தில் இறங்கி விடுவான். அதனுடைய தண்டனையை நீங்கள் சந்தித்து ஆக வேண்டும். அதனால தான் வார்த்தைகளை சொல்லும் போது ரொம்ப கவனமா பேசுங்க. வலிமாருடைய விஷயத்துல பேசும்போது எதற்கு நம்மளா கட்டுப்படுத்த முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். வட்டியை பத்தி பேசுறோம், வட்டியை நிறுத்த முடிகிறதா? சாராயத்தை பேசுகிறோம், சாராயத்தை நிறுத்த முடிகிறதா? சொல்லுவது நம்முடைய கடமை, எடுத்து நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் அவர்களுடைய கடமை. அதற்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக அது கூடாது என்று சொல்வது மிக ஆபத்தான ஒரு விஷயம். அது வழிமாறுகள் என்பது ஏதோ ஒரு இறந்து போய்விட்டார், முடிந்து போய்விட்டது என்பது அல்ல. அவர்கள் மூலமாக உள்ளம் சுத்தப்படுத்தப்படுகிறது. அவர்களிடத்தில் நீங்கள் சந்திப்பதினால் உள்ளம் சுத்தப்படுத்தப்படுகிறது. அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். சும்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய நல்லடியார்களை போய் சந்தியுங்கள் என்று சொன்னார்கள். சும்மா சொல்லல, உள்ளம் பரிசுத்தப்படுத்துவதை. ஒண்ணு சொல்ல போனா நம்ம ஊர்ல சில பேர் இளைஞர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அதாவது தர்கா இருக்கக்கூடிய பள்ளிவாசலை நாங்கள் தொழுக போக மாட்டோம். என்ன கண்டுபிடிப்பு தெரியுமா இதெல்லாம்? சும்மா அப்படி புதுசா கண்டுபிடிப்பு. உங்களுக்கு நேரடியாக அல்லாஹ்வுக்கு வகி வர்ற மாதிரி தான் நடக்கும். எப்படித்தான் கண்டுபிடிப்பு தெரியுமா இதெல்லாம்? வழிமாறுகள் அடங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு நாங்கள் தொழுக போக மாட்டோம். அடே அப்பா, ஒண்ணு தெரியுமா? வழிமாறுகளை வைத்துதான் பள்ளிவாசல் உருவானது. பள்ளிவாசலை வைத்து வழிமாறுகள் உருவானதல்ல. வழிமாறுகளை வைத்துதான், அவர்களுக்கு கொடுத்த இடத்தில் வைத்துதான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது. வழிமாறுகளை வைத்தது நினைவு சின்னமாகத்தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது. இதை நான் சொல்லல, அல்லாஹ்வே சொல்லி தருகிறார். சில கவுஃபுவாசிகள் என்று 7 இறைநேச செல்வர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் அத்தனை பேர்களும் 7 பேர்களும் இறைநேசர்கள். கிட்டத்தட்ட 309 வருடம் சந்திர கணக்கு பிரகாரம் 309 வருடம் அல்லாஹ் தூங்க வைத்தான் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. அவர் இறைநேசர்கள். அது நீண்ட சரித்திரம். அது எப்படி வாழ வைத்தான், எப்படி தூங்க வைத்தான், ஒவ்வொன்றும் தனி படிப்பினை. அதை நீ படிச்சு பார்த்தா புரியும். அவர்கள் இளைஞர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்து சாராயம் அடிக்கிறானே நம்மாடு, பேசினா அல்லாஹ்வுக்கு பக்கத்து வீட்டு மாதிரி பேசலாம். அவன் பேசி பாருங்களேன். சீட்டாடுறவன், தண்ணி அடிக்கிறவ, என்ன பொம்பளைங்களோட அதிகமான பேசிக்கிட்டு கூப்பிட்டு பேசி பாருங்களேன். அல்லாஹ்வுக்கு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பேசுவான். நம்மளுக்கு பாடம் சொல்லி தருவாங்க. ஆனா பண்றதெல்லாம் அவ்வளவுதான் அநியாயம், அட்டுழியங்கள். பப்ளிக்கா உட்கார்ந்து சீட்டாடுவான், பப்ளிக்கா உட்கார்ந்து தண்ணி அடிப்பான். எந்த இதுவும் கிடையாது, எந்த கூச்சமும் இருக்காது, எந்த சுழுக்கும் இருக்காது, எந்த வெக்கமும் இருக்காது, எல்லாம் செய்வான். ஆனால் பேசி பாருங்க, பக்கத்து வீட்டு அவன் போய் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பேசு, நம்மளுக்கே பாடம் எடுப்பான். அப்படி தெரியுமா? ஒரு ஆள் சொல்றாரு, நீங்களெல்லாம் தொழுது அல்லாஹ்வை பயப்படுங்க, தொழுகாமலே அல்லாஹ்வை பயப்படுங்க. நம்மளுக்கு பாடம் சொல்லுவான். ஆனால் வழிமாறுகளை அல்லாஹ் அந்த இறைநேச செல்வர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ரொம்ப அற்புதமாக சொல்லி கொண்டு வருவான். என்ன தெரியுமா? சூரியனுடைய அந்த ஓட்டத்தையே அவர்களுக்காக மாற்றி வைத்தேன் என்று சொல்கிறார். சூரியன் குகைக்குள் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். சூரியன் உதயம் போகும்போது அவருடைய சூடு அந்த குகைக்குள் நுழைந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் பாதுகாத்தேன் என்று சொல்கிறார். சூரியன் மறையும் போது அந்த சூடு, அந்த வெளிச்சம் குகைக்குள் போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டியே நான் பாதுகாத்தேன் என்று சொல்கிறார். சந்திரன் சூரியனுடைய ஓட்டத்தையே மாற்றி அமைத்தான் அல்லாஹ் தஆலா. அவர்களோடு சேர்ந்திருந்த நாயும் அது பரிசுத்தமான நாய் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. அது சொர்க்கத்தில் வரக்கூடிய பிராணி என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. அடே, வழிமார்களோடு சேர்ந்திருந்த நாயே பரிசுத்தமானது என்று குர்ஆன் சொல்கிறது என்று சொன்னால் நாமெல்லாம் எவ்வளவு தூரம். அல்லாஹ் தஆலா அது அப்படியே அதை சொல்லிக்கிட்டே வரும்போது 309 வருடம் கழித்து அவர்கள் தன்னுடைய நாணயத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. எவ்வளவு நாள் தூங்கணும்? ஒரு நாள் தூங்கிருக்கும் அல்லது 6 நாள் தூங்கிருக்கும். அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க 7 பேரும். சரி, போயிட்டு பசிக்குது, சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் காலத்தில் வாழ்ந்த நாணயத்தை கொண்டு போய் சாப்பாடு வாங்க போறாங்க. போனா கடையெல்லாம் புதுசா இருக்குது, தெருவெல்லாம் புதுசா இருக்குது, ஊரே மாதிரி 309 வருஷம் ஆச்சுல, எவ்வளவு மாற்றங்கள் இருக்குமா இல்லையா? எல்லாம் புதுசாக இருக்கிறது. அப்ப கடைக்காரர்கள் பார்த்து சொல்றாங்க, ஆஹா,
அந்த திக்கியானூஸ் அந்த மன்னர், அன்றைய காலத்தில் அநியாயக்கார மன்னர் ஒருத்தர் திக்கியானூஸ். இந்த நாணயத்தை பார்க்குறீங்க, திக்கியானூசுடைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய படம் அல்லவா இது? அந்த குகைக்குள்ள 7 பேர் போய் ஒளிந்தார்கள் என்று சொல்லப்பட்டதே அவர்கள் தானோ இவர்கள் என்று சொல்லி பார்க்கிறாங்க. சந்தேகம் ஏற்படுகிறது. அப்படியே ஊரு முழுக்க அந்த பேச்சு ஈடுபடுகிறது. கடைசியில் அந்த மனிதர்களை ஓடிக்கொண்டு விரட்டி வருகிறார்கள். அந்த 7 பேர் அந்த மனிதர் ஓடி வந்து பார்க்கிறார். 6 பேரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூக்கத்தில் அல்லாஹ் தஆலா மௌத்தாக்கி விட்டான். இந்த 7வது நபரும் போனதோடு அவரும் படுத்து தூங்கினார், மௌத்தாகி விட்டார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அந்த கடைசியில் இந்த வார்த்தையை சொல்வான். 2 பேருக்கும் அந்த ஊர் மக்களுக்கு மத்தியில 2 பிரிவாக வந்து அந்த மக்களுக்கு மத்தியில தர்க்கம் ஏற்படுகிறது. எப்படிப்பட்ட தர்க்கம் என்றால், நாம் மிகப்பெரிய கோபுரத்தை உண்டாக்குவோம், இவர்கள் மிகப்பெரிய இறைநேசர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள், இவர்களை அல்லாஹ் தஆலா 309 வருடங்கள் தூங்க வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இவர்கள் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு வாலிபர்கள், மிகப்பெரிய வாலிபர்கள், உயர்ந்த வாலிபர்கள், இவர்களுக்கு மத்தியிலே நாம் ஒரு மிகப்பெரிய கோபுரத்தை, ஒரு அடையாள சின்னத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதிலே அந்த கூட்டத்தில் மிகைத்தது என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அவருடைய அந்த மஷூரா, அந்த ஆலோசனத்தில் சில பேர்கள் மிகைத்தார்கள். அந்த மிகைத்தவர்கள் சொன்னார்கள், இவர்களுக்கு அடையாள சின்னமாக நாம் மஸ்ஜிதுகளை உருவாக்குவோம். இப்படிதாங்க தர்கா வந்தது. தர்கா இப்படித்தான் மஸ்ஜிதுகள் வந்தது. தர்காவை கொண்டுதான் மஸ்ஜிதுகள், மஸ்ஜிதை கொண்டு தர்கா அல்ல. குர்ஆன் சொல்கிறது, வழிமார்களை கொண்டுதான் மஸ்ஜிதுகள் உருவாக்கப்பட்டது. அப்படி பார்த்தா இந்த ஊர்ல யாருமே வாழ முடியாது தெரியுமா? எல்லாம் கடற்கரையில் இருக்கக்கூடிய தரியாவுக்கு சொந்தமானது. ஊர் முழுக்க கடற்கரை சொந்தம், அந்த தரியாவுக்கு சொந்தமான இடம் அது. இன்னைக்கு கெஜெட்ல இருக்குது வக்ஃபு சொத்து அத்தனையும். அது நம்ம ஆளுங்க விட்டுட்டனால அது அப்படியே போயிடுச்சு. ஊரே யாரும் ஆள முடியாது. விரும்பாதவர்கள் விட்டு போயிடுவாங்களா? என்ன பேச்சு தெரியுமா? அல்லாஹ் அக்பர். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்கள் அது நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களை கண்ணியப்படுத்துவது தார்மீக கடமை. அது ஒரு நம்முடைய நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கு அதெல்லாம் ஒரு முக்கிய காரணம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ ஓதுவார்கள், அடிக்கடி ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இந்த துஆவை, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் உன்னுடைய பிரியத்தை நான் கேட்கிறேன். அடுத்து கேட்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஹுப்ப மை யுஹிப்புக, உன்னை யார் பிரியப்படுகிறார்களோ அவருடைய பிரியத்தை நான் கேட்கிறேன். யாருக்கு அல்லாஹ்வை யார் பிரியப்படுவா? இறைநேசர்கள் தான் பிரியப்படுவாங்க. வேற யாரும் பிரியப்பட போறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழகான வார்த்தைகளை கொண்டு கேட்கிறார்கள் பார்த்தீங்களா? உன்னுடைய பிரியம் அது வாஸ்தவமான விஷயம். அல்லாஹ்வுடைய பிரியத்தை விட்டு நாம் இன்னைக்காவது தூரமாக விட முடியுமா? அல்லாஹ்வுடைய பிரியம், உன்னுடைய பிரியம் எனக்கு தேவை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் உன்னை யார் பிரியப்படுவார்களோ, எந்த இறைநேசர்கள் பிரியப்படுவார்களோ அவர்களுடைய பிரியத்தையும் எனக்கு தான் சொன்னார்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், சஹாபி என்று சொன்னாலும் இறைநேசர்களுடைய கட்டுப்பட்டவர்கள், நபி அல்லவர்கள். ஆனால் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உம்ராவுக்காக போகிறேன், எனக்காக நீ துஆ செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது, என்னுடைய சகோதரனே நீ எங்கெல்லாம் துஆ செய்வாயோ அங்கெல்லாம் நம்மள மறந்துடாத, நமக்காக வேண்டி எனக்காக வேண்டி நீ துஆ செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், வஹுப்ப மை யுஹிப்புக, உன்னை யார் பிரியப்படுகிறார்களோ அந்த பிரியத்தை எனக்கு தா என்ப அந்த வார்த்தையுடைய வெளிப்பாடு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களே. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது புனிதமான ஒரு, அதாவது நம்முடைய வலிமார்களின் தலைவர் கௌசுல் ஆலம் முஹிய்யத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல் அஸீஸ் அவர்களுடைய நினைவு தினம். அவர்கள் மூலமாக நிறைய படிப்பினைகள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர்களை இஸ்லாத்தில் கொண்டு வந்தவர்கள். ஒருத்தர் 2 பேர் அல்ல. அவர்கள் செய்த சாதனைகள், அல்லாஹுக்காக வேண்டிய காட்டு பகுதியில் தவம் இருந்தவர், இந்த தீனுல் இஸ்லாத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். 52 வயசுக்கு மேலதான் அவர்கள் திருமணமே முடிக்கிறார்கள். அதுவரை அல்லாஹ் 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 என்று சொல்லி தன்னை அர்ப்பணம் செய்து இந்த உலகத்தில் தவம் இருந்தவர்கள். அல்லாஹுக்காக வேண்டி காட்டு பகுதியில் எந்த சாப்பாடும் இல்லாமல் இலை தலைகளை கொண்டு தண்ணீரை கொண்டே வாழ்ந்தவர்கள்.
அவ்வளவு பெரிய மாமேதையாக திகழ்ந்தவர்கள். அவர்கள் மூலம் இன்றைக்கு இஸ்லாமியர் இன்னைக்கு உலகமெங்கும் நீங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பல இடங்களில் நீங்க பார்க்கலாம் மொஹிதீன் பள்ளி. இந்த பள்ளிக்கு பேர் கூட மொஹிதீன் ஆண்டவர் பள்ளி தான். எல்லா ஊர்களிலும் வச்சிருப்பாங்க. பெரும்பாலான ஊர்கள் மொஹிதீன் பள்ளியில் வச்சிருப்பாங்க. இன்னைக்குதான் பேரை மாத்துறாங்க, அது வேற விஷயம். ஆனா அன்றைய காலத்தில் பேரெல்லாம் மொஹிதீன் பள்ளி மொஹிதீன் பள்ளி மொஹிதீன் பள்ளி சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய நினைவு தினமாக வைக்கப்பட்டது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களோடு நம்முடைய தொடர்பு இருக்க வேண்டும். இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களோடு நம்ம தொடர்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தம் அடைய முடியும். அப்பொழுதுதான் இறைவனை அடைய முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.